கர்த்தருடைய வெளியேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திலே அடியனையும் உங்களுடைய மத்தியிலே கொண்டு வந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட விசேஷ தோண்டமாக இந்த மௌன்சியான் திருச்சபையினுடைய பொறுப்புள்ள சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்காக, வேத ஆராய்ச்சி என்பது நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் அது வேத ஆராய்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் கூட இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சிறிய சிந்தனைக்குள்ளாக அது வேத பாடமாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வேதாகம புஸ்தகத்திலே ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்ட புஸ்தகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது என்பது நாம் எல்லாரும் தெரிந்த விஷயங்கள் தான். மொத்தம் 5 புஸ்தகங்கள் வேதாகமத்திலே ஒற்றை அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நிருபத்திலே உபதியா என்கிற ஒரு புஸ்தகமும், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பிலமோன், 2 யோவான், 3 யோவான் மற்றும் யூதா ஆகிய புஸ்தகங்கள் ஒட்டுமொத்தத்திலே நம்முடைய வேதாகமத்திலே 5 புஸ்தகங்கள் ஒற்றை நிறுவங்களாக நாம் ஒற்றை அதிகாரத்தை கொண்டதாக நாம் படிக்க முடியும். அதிலும் இந்த நாளிலே கூட நாம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து ஒரு சிறிய நிருபத்தை தான் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரே நாளிலே போதாத ஒரு காரியம். இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு எவ்வளவாய் இந்த நாளிலே கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வாரோ அதன் அடிப்படையிலே அதன் பிரகாரமாக நான் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது, இந்த புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த புஸ்தகத்தினுடைய பின்னணி நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த புஸ்தகமானது மற்ற புஸ்தகங்களை போல் இல்லாதபடி இது ஒரு தனி நபருக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இங்கே நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நீங்க யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே ஒரு அதிகாரம் தான், 2 யோவான், 3 யோவான், யூதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது எல்லாவற்றையுமே வேதத்தோடு சம்பந்தப்படுத்தி இல்ல ஆவிக்குரிய நிலையிலே அதனுடைய தொடர்ச்சிகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யூதாவை குறித்து நாம் வாசிக்கும் போதே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது அதாவது பின் நாட்களில் வருங்காலத்தை குறித்து அது தொடர்புடைய ஒரு சம்பவத்தை யூதா நிருபம் நமக்கு விளக்குகிறது. ஆனால் பிலமோன் என்கிற இந்த நிருபமானது ஒரே ஒரு தனி நபருக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. இதை யார் எழுதினார் என்பது நாம் எல்லாரும் ஒரு அறிந்த விஷயம். பவுல் இந்த பிலமோனுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். பிலமோன் என்பவர் முதலாவது யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிலமோன் என்பவர் கொலோசை பட்டணத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிக செல்வந்தர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இங்கே கொலோசைய நிருபத்திலே அவரை குறித்ததான ஒரு சில ஆதாரங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பிலமோன் என்பவர் மிகப்பெரிய ஒரு சௌந்தரியவான். அவரிடத்திலே அநேக வேலையாட்கள் அங்கே இருந்தார்கள். அப்ப இந்த இவ்வளவு பெரிதான ஒரு பணக்காரர் அல்லது ஒரு சௌந்தரியவானாய் இருக்கிற அந்த பிலமோனுடைய வீட்டிலே தான் இந்த கொலோசிய சபையும் இயங்கினது என்பதை நாம் பிற்பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த கொலோசிய சபையானது இந்த பிலமோனுடைய இல்லத்திலே அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த நிலையிலே தானே அங்கே ஒரு அடிமையாக இருந்தவர் தான் இந்த ஒனேசிமு என்கிற ஒரு நபர். இந்த ஒனேசிமுக்காக பவுல் எழுதின இந்த ஒரு சிறிய கடிதம் தான் பிலமோனுக்கு எழுதக்கூடிய நிருபமாக அங்கே பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த பிலமோனுக்கு இந்த பவுல் எழுதுவதற்கான காரணம் என்ன அல்லது நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு காரியம். கொலோசை சபைக்கு கடிதத்தை எழுதும் போது அதோடு கூட இந்த ஒரு தனி கடிதத்தையும் எழுதி தீகுக்கு என்கிற ஒரு நபரிடத்திலே இந்த பவுல் கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே கொலோசை நிருபத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்போ இந்த காரியங்களிலே என்ன நோக்கத்தோடு இந்த பவுல் எழுதுகிறார் என்றால், கொலோசை சபை என்பது திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதம், கொலோசை நிருபம். அதோடு கூட ஒரு தனிநபருக்கு எழுத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்பதைத்தான் இந்த புஸ்தகம் முழுவதுமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒனேசிமு என்கிற ஒரு அடிமை, ஒரு மனிதன், அந்த நாட்களிலே அங்கே, அதாவது எபிரேயர்களா இருந்தாலும் சரி அல்லது ரோமர்களா இருந்தாலும் சரி, மற்ற எந்த விதமான
சமூகத்தினராக இருந்தாலும் அடிமைகளை தெரிந்து கொண்டு விலைக்கு வாங்குவது ஒரு வழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தானே இந்த ஒனேசிமை இந்த பிலமோன் என்கிற ஒரு பணக்காரர் அல்லது அவரை மிகவும் ஐஸ்வர்யவனாய் இருந்தபடினாலே அவரிடத்திலே பல வேலையாட்கள், அதாவது வேதத்திலே வல்லுநர் சொல்லுகிறார்கள் 100க்கு மேற்பட்ட வேலையாட்கள் இருந்திருக்கக்கூடும். அந்த அளவுக்கு ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு மனிதன் தான் இந்த பிலமோன். அப்படி இருந்த சூழ்நிலையிலே இந்த ஒனேசிமு என்கிற இந்த அடிமையான இந்த மனிதன் கூட அந்த பிலமோனுடைய வீட்டிலே பல நாட்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார். வேலை செய்கிற சூழ்நிலையிலே அங்கே தேவனை முற்றிலுமாக அறியாது இருந்தபடினாலே, அங்கே சில தவறுகள் செய்திருந்தபடினாலே, ஒருவேளை திருடி இருக்கலாம் அல்லது அந்த எஜமானுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கலாம். இங்கே தெளிவாக அவர் திருடினார் அல்லது அவர் கொள்ளையடித்தார் என்று எங்கேயுமே அங்கு ஒரு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் பவுல் எழுதும்போது அந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என்றால் அங்கு எழுதும்போது அவன் ஏதாகிலும் உங்களிடத்திலே கடன் பட்டிருந்தால், அதாவது ஏதாவது உங்களிடத்திலிருந்தே எடுத்திருந்தால் அதற்கான கிரயத்தை நான் உங்களுக்கு செலுத்துகிறேன் என்பதை இந்த பகுதியை நாம் படிக்கும் போது எழுத முடிகிறது. அப்போ இந்த அடிமையானவர்களை எப்படி அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்றால், இந்த அடிமையானவன் அங்கே மார்க்கெட்ல, அதாவது சந்தையிலே வந்து அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் தகுதியுள்ள ஆட்களை, அதாவது ஒரு எஜமான் அங்கு போய் செல்லும் போது நல்ல திரகாத்திரமான நல்ல புஷ்டியான வேலைக்கு தகுதியுள்ள ஆட்களை அவர்கள் தெரிந்தெடுத்து அவர்கள் எடுக்கிறார்கள் அந்த நாட்களிலே. அது எடுக்கும் போது என்ன ஒரு உரிமை கிடைக்கிறது அப்படி என்றால், எந்த ஒரு எஜமான் ஒரு அடிமையை வாங்குறாரோ அந்த அடிமையானவன் இந்த எஜமானுக்கு எல்லா விதத்திலும், அதாவது ஒருவேளை அவர் என்ன செய்ய விருப்பப்படுகிறாரோ அந்த அடிமையை, எல்லா உரிமையும் அந்த எஜமானுக்கு உண்டு. விலை கொடுத்து வாங்கிற பட்சத்திலே அதற்கான எல்லா உரிமையும் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த நாட்களிலே அப்படிதான் இருந்திருக்கிறது. அப்படிதான் வாங்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த ஒனேசிமு. அப்ப இவன் செய்த தவறு நிமித்தமாக சிறைச்சாலையிலே போட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறது. அந்த நாட்களில் தானே சிறைச்சாலையிலே பவுலும் அதே இடத்திலே இருக்கிறார். அதே இடத்திலே தானே இந்த ஒனேசிமு என்கிற அந்த அடிமையான ஒரு மனிதனும் அங்கே போய் அந்த சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் இந்த ஒனேசிமுவை சந்தித்த பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மனிதனுக்கு நல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை கொடுத்து ரட்சிப்புக்கு ஏதுவாய் வழிநடத்தி அவரை நல்ல ஒரு உகந்த பாத்திரமாக அல்லது மனம் திரும்பிய ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை அந்த சிறைச்சாலையிலே அமைகிறது. அப்போ அவரிடத்திலே விசாரிக்கும் போது அவருக்கு ஏற்கனவே நிச்சயமாக பவுல் தான் அந்த கொலோசை சபையை உருவாக்கி இருந்தார். ஒனேசிமு என்கிறவன் அந்த பிலமோனிடத்திலே வேலை செய்தவர் என்பதையும் ஏற்கனவே நிச்சயமாக அறிந்திருக்க கூடும். ஆனாலும் பல வேலையாட்கள் அவரிடத்திலே வேலை செய்திருக்கிறபடினாலே இந்த ஒனேசிமை ஸ்பெசிபிக்காக அல்லது தனிப்பட்ட முறையிலே அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட ஒனேசிமிடத்திலே அவர் கேட்டு விசாரித்திருப்பார். நிச்சயமாக சிறைச்சாலையில் வந்த உடனே அவருக்குள்ளாக எப்படியும் நிச்சயமாக ஒரு உரையாடல் நடந்திருக்கும். அப்ப சொல்லியிருப்பார், நான் இந்த பிலமோன் அப்படிங்கிற வீட்டுல வேலை செஞ்சேன், இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் தவறு பண்ணதுனால அது நிமித்தமாக சிறைச்சாலையில் வர வேண்டிய சூழ்நிலை வந்தது என்று சொன்னதுக்கு அப்புறமா தான் பவுலத்திலே சில காரியங்களை தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவித்து அவரை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக வழி நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் இந்த வேத பகுதிகளை வாசிக்கும் போதுதான் நமக்கு முற்றிலுமாக தெரியும். இப்ப நம்ம பின்னணியை பார்க்கும் போது இப்போ இந்த பிலமோனுடைய வீட்டிலே தான் திருச்சபை இயங்கினது என்பதையும் நாம் கொலோசை நிருபத்திலே கண்டுகொள்ள முடியும். அதே போல இந்த பிலமோனுடைய ரட்சிப்புக்கும் காரணமாக இருந்தவர் இந்த பவுல் தான் என்பதையும் நாம் இந்த புத்தகத்தை தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அப்போ இந்த உரிமையிலே, அதாவது அவர் உரிமையை எப்படி பாராட்டுகிறார் அல்லது உரிமையை எப்படி அவரிடத்திலே கோருகிறார் என்றால், ஏனென்றால் அவருக்கு நாம் தான் அவரை ரட்சித்தோம், நாம் தான் அவருக்கு ரட்சிப்புக்கான வழியை உருவாக்கினோம் என்ற ஒரு அந்த அடிப்படையில் இல்லாதபடி நம் நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்டவர் நம்முடைய சகோதரன், மெயினா தான் நம்முடைய சகோதரன், அதனால நாம சொன்னா கேட்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அந்த ஒனேசிமுக்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். இதுல வேற எந்த விதமான காரியமுமே நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த நிறுவனம் இல்லாத என்ன வேத புத்தகத்துல அப்படி நம்ம நினைக்க முடியுமா? இந்த நிறுவனம் இல்லைன்னா பரவாயில்ல, இது ஒரு கடிதம் தானே, ஒரு தனிநபருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் தானே, இது இல்லைன்னா நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமா இந்த வேத புத்தகத்துல? சொல்லுங்க பாப்போம். அப்படி ஏதாவது இருக்கா?
நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துவதற்காக நிச்சயமாக இந்த காரியங்களை நாம் புலப்பட முடியும். நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக ஆவியானவர் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்க முடியாது. நாம் சிந்திக்க அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளாக வரக்கூடாது. ஏனென்றால் இதுல மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே முதலாவது, கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. இப்ப நம்ம பார்த்தீங்களா, பிலமோனுடைய வீட்டுலதான் என்ன கூடி வந்திருக்காங்க, திருச்சபையானது கூடி வந்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த எங்கள் உடன் போர் சேவனாகிய அர்க்கிப்புக்கும், இந்த அர்க்கிப்பு என்பவர் பிலமோனுடைய மகன், அப்பியாள் என்கிறவர்கள் அவருடைய மனைவியாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அப்பியாளுக்கும் பிலமோனுக்கும் அர்க்கிப்புக்கும் தான் இவர் எழுதுகிறார். இப்ப உடன் போர் சேவகன் என்று சொல்லும் போது ஒருவேளை அந்த பிலமோனுடைய வீட்டிலே இயங்கின திருச்சபைக்கு இந்த அர்க்கிப்பு என்கிறவர் நிச்சயமாக ஊழியக்காரராக இருந்திருக்க கூடும். ஆகவேதான் இந்த பவுல் அந்த உரிமையை கோருகிறதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. இவ்வளவும் நிச்சயமாக பவுலுடைய ஏற்பாட்டின் நிமித்தமாக, அல்லது பவுல் அந்த கொலோசை பட்டணத்திலே இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்தபடினாலே சந்திக்கப்பட்ட குடும்பம் மிகவும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு குடும்பமாக இருந்திருந்தாலும் கூட பவுல் அந்த இடத்திலே சுவிசேஷத்தை அங்கே தைரியமாக அறிவித்து அந்த இடத்திலேயே திருச்சபையை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருந்தார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல பவுல் எல்லா இடங்களிலுமே எல்லா நிறுவனங்களையும் எழுதும் போது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில எழுதுனதா நம்ம பார்க்கவே முடியாது. அநேக வேத பகுதியில நமக்கு ஆதாரமாக கண்டுகொள்ள முடியும். இங்கே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், யாராவது வாசிக்கலாம்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிலிப்பியர் 1:1, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. இப்ப இவரோடு கூட உடன் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? பவுலும் தீமோத்தேயும், அவரோடு கூட சில நபர்கள் இருந்திருக்க கூடும். அப்போ அடுத்த வசனம் வாசிங்க, கலாத்தியர் 1:2. என்னோடு கூட இருக்கிற சகோதரராலும் கலாத்திய நாட்டு திருச்சபைக்கு எழுதுகிறோம். அப்போ பவுல் மேக்சிமம் நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். நான் உதாரணத்துக்கு பாருங்க, கொலோசியர் 1:1, 1 தெசலோனிக்கேயர் 1:1, 2 தெசலோனிக்கேயர் 1:1, நீங்க எல்லா நிறுவனங்களுமே ஆரம்பிக்கப்படும் போது நீங்க பார்த்தீர்கள் பவுல் தனிநபராக எழுதப்பட்டதாக இருக்காது. ஒரு சில நிறுவனங்கள் எழுதியிருக்க கூடும். ஆனாலும் கூட மேக்சிமம் அதிகபட்சமாக பவுல் எழுதின நிறுவனங்கள் எல்லாவற்றிலுமே அவருடைய உடன் ஆட்கள், அதாவது தீமோத்தேயோ அல்லது தீகிக்கோ யாரோ ஒருவரை கூட வைத்துக் கொண்டுதான் இந்த நிறுவனங்களை சேர்த்து எழுதுகிறார். நாம் தெளிவாக பார்க்க முடியும். அதே போல இங்கே பாருங்க, கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவரும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கு என்று எழுதுகிறார். அப்ப அவரோடு கூட யார் இருக்கிறது? தீமோத்தேயும் கூட இருக்கிறதை நாம் இங்கே கண்டுகொள்ள முடிகிறது. அப்போ ஒரு நிறுவனங்களை எழுதும் போது எல்லாமே அவரோடு கூட ஒரு ஆட்களை வைத்திருக்கிறார். இங்கே பாருங்க, அதே போலதான் இந்த பிலமோனுக்கு எழுதும் போதும் அவரோடு கூட இங்கே தீமோத்தேயு இருக்கிறதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. அதே போல இங்கே அடுத்த வசனம், 2வது வசனம் நாம் பார்க்கும்போது இந்த யாருக்கு இதை எழுதுகிறார் என்பதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லப்படுது. இதை யார் எழுதினார் என்பதை முதல் வசனத்திலே நாம் பார்த்தோம். இது யாருக்கு எழுதுகிறார் என்பதை 2வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய பிதா, 3வது வசனத்தை பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில்
உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு வேண்டுதலை முதலாவது பவுல் தேவனிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்காக விசேஷித்த வண்ணமாக இந்த பிலமோனுடைய குடும்பத்திற்காக அவர் வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த 6வது வசனம் வரைக்குமே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல 7வது வசனத்துக்கு வரும்போது, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அப்போ இந்த பிலமோனின் மூலமாக பரிசுத்தவான்கள் யாவருக்கும், அதாவது அவரோடு கூட உடன் ஊழியம் செய்த, பவுலோடு கூட ஊழியம் செய்த அனைத்து அந்த ஊழியர்களுக்கும், அதாவது இங்கே பாருங்க, உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். யார்? சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே. பரிசுத்தவான்களுடைய அப்படின்னு சொல்லி புளூரல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இங்கே அநேக பரிசுத்தவான்களை இவர் நிச்சயமாக உபசரித்திருக்க கூடும். அதுல ஒருவர் தான் யாரு? இந்த பவுல். ஆகவேதான் பவுல் உரிமையாக இங்கே எழுதுகிறாரு என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. அடுத்த 8வது வசனத்தில் சீக்கிரமாக முடிக்கிறேன்னா, கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக எனக்கு இந்த சப்ஜெக்டை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால், இங்கே முதல்ல நம்ம வாசித்தோம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற முதல் வசனம். 2வது வசனத்திலையும் இவர் கட்டப்பட்டவனாய் இருக்கிறபடினாலே என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திற்காக இவர் என்ன பண்றாரு? சிறைச்சாலையில் இருந்தார் என்பதையும் நம்மால் தெளிவாக கண்டுகொள்ள முடிகிறது. அப்ப இந்த 2 வசனம், 1வது வசனமும் 8வது வசனமும் இவர் சிறைச்சாலையில் இருந்துதான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. அப்ப இந்த அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இங்கதான் ஆரம்பிக்கிறாரு. இது யாருக்காக எழுதுகிறார் என்பதை இங்கேதான் 9வது வசனத்தில் தான் சொல்கிறாரு. இது வரைக்கும் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் அறிமுகம், 2வது அவருக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய காரியங்கள். அடுத்ததாக இந்த 7வது வசனத்திலே 8வது வசனத்திலே பார்க்கும்போது நான் இங்கதான் இருக்கிறேன், இங்கே இருந்துதான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அப்படிங்கறத சொல்லிவிட்டு 9வது வசனத்துக்கு வரும்போது அவர் தெளிவாக சொல்கிறார், நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். ஏனென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். 2 முறை மன்றாடுகிறேன் என்று சொல்லுகிறார். மன்றாடுதல் என்பது நம்ம யார்கிட்ட பண்ணுவோம்? பொதுவா மன்றாடுதல் என்பது நம்ம யார்கிட்ட பண்ணுவோம்? தேவனிடத்துல நம்ம மன்றாடுவோம். வேற தகப்பன்ட்ட பிள்ளைகள் மன்றாடுவாங்க. சில காரியங்களே நாம் சாதிக்க வேண்டும், இல்ல எனக்கு கிடைக்க வேணும் அப்படின்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? தகப்பன்ட்ட மன்றாடி கேட்பாங்க, எப்படியாவது எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படிதான் 2 விஷயம் தான். ஒண்ணு தகப்பன்ட்ட பிள்ளை மன்றாடும். நாம் என்ன பண்றோம்? கடவுள்கிட்ட என்ன பண்றோம்? சில காரியங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கக்கூடிய காரியங்களும் ஒன்று. அதே போல இந்த பவுல் யாருக்காக மன்றாடுகிறார்? யாருக்காக? ஒனேசிமு என்கிற ஒரு அடிமைக்காக இந்த ஒரு ஐஸ்வர்யவான இடத்திலே ஒரு மன்றாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த 2 வசனமே அப்படிதான் எழுதுகிறார் பாருங்க. நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உம்மிடத்துல அதிகாரம் செலுத்துவதற்கு என்ன இருக்கு? எனக்கு உரிமை இருந்தாலும் கூட நான் அப்படி உம்மிடத்துல கேட்பது அல்ல. அன்பின் நிமித்தம் நான் உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க பவுலிடத்திலே. ஏன்னா எனக்கு எல்லா தகுதி இருக்கு. நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இவ்வளவுலாம் நமக்கு இப்போ நம்ம ஒரு முதலமைச்சர்கிட்டயோ அல்லது சீஃப் நம்ம பிரதம மந்திரிட்டையோ நமக்கு கேட்பதற்கு உரிமை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு வேணா, நம்ம லோக்கல் இருக்க நம்ம MC ஒரு இங்க யாரு சொல்லுவோம், வார்டு மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவர் ரொம்ப பழக்கப்பட்டவரா இருந்தாரு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? அதை செஞ்சு முடியா, இதை முடிச்சு முடியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? உரிமையை என்ன பண்ணுவோம்? நாம எடுத்துக்கிறோம். அவர் செய்யறாலும் சரியா, நான் அப்படிதான் செய்வேன் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட நாம இருப்போம். ஏன்னா எனக்கு என்ன இருக்கு?
உரிமை இருக்கு. ஏன்னா எனக்கு நல்லா உனக்கு தெரியும், நீ எனக்கு சொந்தக்காரன், என் மாமே, மச்சான், இது எல்லாவற்றையும் நம்ம வைத்துக்கொண்டு எனக்கு இருக்கிற உரிமையை நம்ம என்ன பண்ணுவோம், துஷ்பிரயோகம் பண்ணிடுவோம். அப்படிதான். ஆனா இங்க பாருங்க, பவுல் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு, நீர் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கட்டளை கொடுக்கிற அளவுக்கு எனக்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, அதிகாரம் இருக்கும். நான் என்ன பண்றேன், உம்மிடத்தில் அப்படி கேட்கல. கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் சொல்லும் போது என்ன அதிகாரத்தில் அவர் சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் அல்லது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி பிலோமோனை என்ன பண்றாரு, ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி, இன்றைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக பிலோமோன் இருப்பாரு என்றால் அதற்கு முதல் காரணம் யாரு, இந்த பவுல் தான். இப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு இருந்தாலும் கூட நான் கிறிஸ்துவுக்குள் துணியத்தக்கவன் அல்ல, நான் அன்பின் நிமித்தம் உங்கள்ட்ட மன்றாடி கேட்கிறேன். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் தெரியுமா அந்த காரியம். யாருக்காக மன்றாடினாலும் பார்த்தா அதை விட நமக்கு மெய் செலுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அதே போல நான் பெற்ற மகன் எந்த அளவுக்கு பிலமோனுடைய ரட்சிப்புக்கு இந்த பவுல் ஒரு கருவியாக இருந்தாரோ, அதே போல இந்த ஒனேசிமஸை ரட்சிப்பதற்காக பவுல் ஒரு கருவியாக ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அந்த மகன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்ற துணிச்சலிலும் அந்த ஒரு நம்பிக்கையிலும் தான் என்ன பண்றாரு, இந்த கடிதத்தை எழுதி அவரிடத்திலே மன்றாடுகிறார். நம்ம பல நேரங்களில் சொல்லுவோம், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. லூக்கா 9:27 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்போ இங்கே பவுல் இந்த அன்பை வெளிப்படுத்துகிறதை நம்மால் உணர முடியும். சரி, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை பிறனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் அதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் சொல்லுங்களா பார்ப்போம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது, இதுக்கு ஃபுல் டெபினிஷன், அதாவது ஃபுல்லா அதுக்கான ஒரு மீனிங், அதாவது அர்த்தமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்ன நடைமுறை வாழ்க்கையில நாம் எதை செய்தால் அதை நிறைவேற்ற முடியும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயின்னு சொல்லி வசனம் நம்ம படிக்கிறோம். இந்த கூற்றுக்கு சரியான விளக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையிலே எதை செய்தால் அது சரியாக இருக்கும் சொல்லுங்க. எல்லா இடத்திலும் அன்பு கூறணும். உன்னிடத்தில், நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, எல்லா இடத்திலும் அன்பு, நிச்சயமா அன்பு கூறணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில், அவ்வளவுதான். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். அதற்கு ஃபுல் ஃபார்ம், அதாவது ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை எப்படி நாம் கொடுக்க முடியும். சரி, நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச, நான் அறிந்து கொண்ட ஒரு அறிவின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ எனக்கும் ஐயாவுக்கும் ஒரு சொத்து தகராறு, நாங்க 2 பேரும் சகோதரர். இதை விட்டு கொடுத்தா எனக்கு அது வரக்கூடிய லாபம் தான். பிரிக்கும் போது ஒரு சில ஏடாவடமான இடத்தை பிரிக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு சென்ட் அவருக்கு வந்து அதிகமா போகணும், அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அது எனக்கு வந்து என்னது இன்னும் சந்தோஷம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு சென்ட் இடத்தை நான் என்ன பண்றேன்னா என்னுடைய சகோதரனுக்காக விட்டு கொடுத்து அதுல நான் மகிழ்ந்திருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியை நான் என் சகோதரனுக்காக விட்டு கொடுத்து அதுல நான் மகிழ்ந்திருக்க பாருங்க. இதுதான் உன்னை நேசித்தது போல பிறனை நேசி. இது நான் எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டுன வகையில நான் கற்றுக்கொண்ட காரியம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல நீங்க அதை புரிந்து வைத்துக் கொள்ளலாம். நான் எனக்கு இது சரியா என்பது எனக்கு சரி, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க எப்படினாலும் அது கருத்தை எடுத்துக் கொள்ளலாம். இதுதான், அதாவது எனக்கு வரக்கூடிய நன்மையை என்னுடைய சகோதரனுக்காக நான் விட்டு கொடுத்து அதை நான் மகிழ்ந்திருக்க பாருங்க. அதுதான் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இது சகோதரனுக்காக மாத்திரம் நான் சொல்லல, பொதுவா எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய அண்டை வீட்டார், என்னுடைய உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதுதான் இவருடைய அன்பை என்னை விட்டு பிரிக்குமானால் இது எனக்கு தேவையே இல்லை. இந்த சொத்தோ பணமோ அல்லது இந்த உலக ஐஸ்வர்யம் என்னுடைய சகோதரனுடைய அன்பை விட்டு பிரிக்குமானால் இதை நீங்கள் வெறுத்து அல்லது விட்டு கொடுத்து அதுல நீங்க மகிழ்ந்து பாருங்க. இதுதான் உண்மையான உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்பதற்கான ஒரு முழுமையான அர்த்தத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதே போல இங்கே பாருங்க, பவுலுடைய வார்த்தைகளை பாருங்க.
முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி எழுதுகிறார். இது எந்த அர்த்தத்துல எழுதுகிறார் அப்படின்னா, நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமோ, அதாவது அதான் பவுல் அடிக்கடி எழுதுவார் ஒரு சில காரியங்களே. ஒரு ஆத்துமாவை பெற்றெடுப்பது என்பது ஒரு தாய் கற்பத்துல எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அதற்கு நிகரான ஒரு காரியமா. ஆகவேதான் இந்த ஆத்துமாவை நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி சொல்லாமல் சொல்லுகிறார், என்னுடைய மகன் என்று இங்கே தெளிவாக சொல்லுகிறார். இந்த ஒனேசிமுவை நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை நான் மன்றாடுகிறேன். ஏற்கனவே உமக்கு என்ன பண்ண பிரயோஜனம் இல்லாதவனத்தான் இருந்தான், ஆனா இப்ப உமக்கும் பிரயோஜனம் உள்ளவன் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமாய், அதாவது ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, நான் உண்மை கண்டிச்சு அல்லது நீ கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள நான் சொல்லல, கிறிஸ்துக்குள்ளான அன்பின் நிமித்தமாக இந்த காரியத்தை நான் கட்டளையிடுவேன். ஆனா எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ரொம்ப இடத்துல அதிகாரம் பண்ணுவதற்கும் எனக்கு இருந்தாலும் கூட கிறிஸ்துக்குள்ளாக நான் அப்படி செய்வது எனக்கு பிரியம் அல்ல. அன்பின் நிமித்தம் நான் உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். நான் எந்த அளவுக்கு இவனை நான் மகனாக ஏற்றுக்கொண்டேனே அதே போல நீரும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே ஒரு ஆணையாக அல்லது ஒரு அன்பின் நிமித்தமாக மன்றாடக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். முன்னே அவன் எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். எல்லா வகையிலும் அவன் நமக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு இங்கே 12வது, அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இந்த நான் தான் சொன்னேன், நாம என்னை நேசிப்பதோட பிறனை நேசி அப்படின்பதற்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேறுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பவுல் அதான செஞ்சாரு, அவரை எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் ஒனேசிமுவை நேசிக்கிறார். ஒனேசிமு மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டு தான் சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறாரு. இப்போ இந்த சிறைச்சாலையிலிருந்து இவங்க மறுபடியும் விடுதலை வாங்கி அதே எஜமான இடத்திலே அடிமையாக, ஆனா இந்த அடிமையை வேற யாரும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அங்கே உள்ள கட்டளை, இப்ப எப்படி நம்ம லோன் மோடு வாங்கும் போது ஒரு டோக்கன் போட்டு விட்டுருவாங்க பாத்திருக்கீங்களா, அதே மாதிரி அந்த நாட்களிலேயே நீங்க அடிமைகளை பெற்றுக்கொண்டால் அவனுக்கு என்ன இருக்கும், இது யாருடைய அடிமை என்பதை நிச்சயமாக கண்டுகொள்ற அளவுக்கு அங்க என்ன இருக்கும், ஒரு சீல் வைக்கப்பட்டிருக்கும். இவன் யாருடைய அடிமை என்பதை தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். இவனை வேற யாரும் வாங்கவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒருவேளை காசு கொடுத்து யாராவது இடைத்தரகர்கள் வந்து விட்டாலும் கூட திரும்ப போய் ஒரு முதலாளி, ஏற்கனவே வாங்கின முதலாளி போய் அதை எடுப்பதற்கு, அந்த அடிமையை திரும்பி பெற்றுக்கொள்வதற்கு அல்லது உரிமை கோருவதற்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. என்றால் ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு மனிதன் அடிமையாக சென்று விட்டால் அவன் சாகு வரைக்கும் எங்க இருக்கணும், அந்த எஜமான இடத்துல தான் இருக்க வேண்டும். அதுவரை அவன் விடுதலை பெறவே முடியாது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒனேசிமோ அந்த பிலேமோனிடத்திலே பிலேமோனுக்கு அடிமையாக இருந்த ஒரு மனிதன். அப்படியாக இருந்தவரைத்தான் இந்த பவுல் அடிமையாக இருந்த ஒனேசிமை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் பாருங்க. என்ன ஒரே ஒரு காரணம் தெரியுமா, கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே அவனுடைய மனமாற்றம் எப்படி இருந்தது, முற்றிலுமாக மாறியது. அவனுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறினபடினாலேதான் பவுல் தைரியமாக எழுதுகிறார், முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இன்றைக்கு உமக்கும் பிரயோஜனம் உள்ளவன் எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நீ தைரியமாக அவனை ஏற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அவனை நான் உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். அப்போ பவுலை பற்றினதான எல்லா சுபாவங்களும் யாருக்கு தெரியும், பிலேமோனுக்கு தெரியும். பவுல் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்பதையும் பிலேமோனுக்கு தெரியும். என் உள்ளம் போல் யார் இருக்கா, ஒனேசிமுவை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை எப்படி நீர் ஏற்றுக்கொள்வீரோ அதே போல ஒனேசிமுவையும் நீர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதை சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சொல்றார் பாருங்க, சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஆள் தேவை இருக்கு. ஏன்னா அவருக்கு முன்னாடியே பார்த்தோம், அவருக்கு என்னது, வயது முதிர்ந்தவராய் பவுல் அந்த இடத்துல இருக்கிறாரு. எனக்கும் தேவைதான் சுவிசேஷ நிமித்தம் இந்த உணர்ச்சியும் எனக்கு நிச்சயமா தேவை. ஆனாலும் இங்க பாருங்க, ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்து, ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உங்களுடைய சம்மதி இல்லாமல்
ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. உம்முடைய அனுமதியை பெற்றுதான் இந்த அடிமையை கூட நான் வேலைக்கு வைக்கிறதா கூட நான் வைத்துக் கொள்ள முடியுமே தவிர உம்முடைய அனுமதிக்காக நான் அப்படி செய்ய விருப்பப்படலை அப்படிங்கிறது சொல்றாரு அவர். எனக்கு அந்த விருப்பம் அல்ல, எனக்கு தேவைதான். என்னுடைய ஊழியத்தின் பாதையில இந்த ஒனேசிமுடைய உதவி எனக்கு ரொம்ப தேவை இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் நான் அதை செய்வதற்கு துணியவில்லை. அதாவது நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானதால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமுள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு பரிந்ததான் மன்றாடுகிறேன்னு சொல்லிட்டார் இல்லையா, நான் மன்றாடுகிறேன். அன்பு நிமித்தமாக இந்த காரியத்தை நான் உங்களிடத்துல சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. இவன் ஏற்கனவே என்ன பண்ணான், தவறு செய்த ஒரு மனிதன். அவன் அன்னைக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தான், இன்னைக்கு எனக்கும் அவன் பிரயோஜனமா இருக்கான், உமக்கும் பிரயோஜனமாக. எனக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் கூட உம்முடைய சம்மதி இல்லாமல் என்ன பண்ண மாட்டேன், அவனை நான் ஒருபோதும் வைத்துக் கொள்ள மாட்டேன். ஆகவே நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, முன்னே அவன் யாரு, அடிமையாக மாத்திரமே தான் அவன் இருந்தான். இன்றைக்கு யாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் சகோதரனாக இணைக்கப்படுகிறான். என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் இணைக்கப்படுகிறாரோ அன்றைக்கு எல்லாரும் சமம் என்பதை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். நன்றாக புரிந்து, மற்றவர்கள் அடிமையாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அடிமையானாலும் இவன் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக கட்டுண்டவனாக அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவன் யாரு, ஒரு வகையில் அவன் அடிமையாக இருந்தாலும் அவன் கிறிஸ்துவுக்குள் சகோதரனாக நீங்க அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு கனிவான ஒரு வேண்டுகோள். இந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவ்வளவு ஒரு எல்லாமே இதுல இருக்கும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இரக்கம் எல்லாமே இந்த புத்தகத்தில், இந்த ஆவியின் கனிகள் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே இதுல நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் 5:22-23 பாருங்க. அதை நீங்க வாசிச்சுட்டு இந்த பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா பவுலுடைய குணாதிசயத்துல இந்த எல்லா குணாதிசயமே இங்கே நம்ம பார்க்கலாம். நீடிய பொறுமை, சாந்த குணம் எல்லாமே இங்க இருக்கு. இதுல இருக்கு ஈவு. எவ்வளவு ஒரு அற்புதமா அந்த கனிகளை அவர் இங்கே உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே அதை பிரதிபலிக்கிறார் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு உணர்த்துகிறது. அப்படிதான் நீங்க பவுலுக்கு அந்த பிலமோனுக்கு எழுதும்போது அவன் என்னென்றைக்கு உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், யாருடையவனாய், என்னென்றைக்கு எப்படி வந்தான், அடிமையாக கொண்டு வரப்பட்டவன், என்னென்றைக்குமே அடிமையாக கொண்டு அடிமையாக இருக்க வேண்டிய அந்த ஒனேசிமை அவர் சொல்றாரு, என்னென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உண்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். இந்த பிரிவு என்பது எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் என்றால், அல்லது இந்த சிறைவாசகம் என்பது எதற்காக ஒனேசிமு கிடைத்தது என்றால், இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான். உம்முடைய பிரியமானவனாகவும் உமக்கு சகோதரனாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவேளை இது பிரிவாக கூட இருந்திருக்கலாம். இந்த பிரிவை குறித்து அடுத்து பாருங்க. எனக்கு அவன் பிரியமான சகோதரனால் உமக்கும் சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமானவனா இருக்க வேண்டும். அவன் எனக்கு எந்த அளவுக்கு சகோதரனா இருந்தானா உமக்கும் அந்த அளவுக்கு கர்த்தருக்குள் பிரியமுள்ளவனாய் சகோதரனாய் இருப்பான். ஏன்னா நான் அவன் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், அவன் அந்த அளவுக்கு அவனுடைய மாற்றத்தை நான் உணர்கிறேன், அவன் அந்த அளவுக்கு திரும்பிட்டான் என்பதை குறித்து இங்கே பவுல் எழுதித்தான் இங்கே இதை சொல்றாரு. அவன் திருந்தனுடைய வெளிப்பாடு அதுதான். ஒனேசிமஸ் திருந்தி விட்டான் என்பதற்கு வெளிப்பாடு அதுதான். அதைதான் இங்கே காட்டுகிறார். அடுத்தது, ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த குணாதிசயத்தை வேற யாரும் நம்ம பார்க்க முடியும் வேதத்துல? இப்படிப்பட்ட குணாதிசயத்தை வேற யாரும் நம்ம பார்க்க முடியும்?
சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராவது இருந்தா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருத்தருக்குமே இல்லைங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பிலேமோன் தேவனுக்கு நிகராக வைத்துக் கொள்ளுங்க. நிகராக நம்ம சொல்லக்கூடாது, ஒப்பனையாக வச்சுக்கோங்களேன். நிகராக நம்ம யாரையுமே வைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக பவுலை வைத்துக் கொள்ளுங்க. இந்த அடிமைக்கு ஒப்பனையாக நீங்களும் நானுமாக வைத்துக் கொள்ளுங்க. இதே அதாவது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனுக்கு என்ன பண்றாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த மரம் என்ன பண்ணும்? நல்ல கனிகளை கொடுத்துரும். இந்த வருஷம் நல்ல கனியை கொடுத்துரும். ஆண்டவரே, நீ இதை வெட்டி போட வேண்டாம், இது இந்த ஒரு வருஷம் மாத்திரம் வைங்க. நான் தான் சொன்னேன், நல்ல கனிகள். இந்த 9 கனிகள் எங்க இருந்து வருது? இந்த சுபாவத்திலே பவுல் இந்த ஒனேசிமுவினிடத்திலும் பிலேமோனுக்கு எழுதின இந்த நிருபத்திலும் அவர் காண்பிக்கிற இந்த தயவு, இந்த அன்பு, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இந்த நீடிய பொறுமை, இந்த சாந்த குணம், இவைகள் எல்லாமே இங்கே அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த தேவனுக்கு ஒப்பனையான இந்த பிலேமோனிடத்திலே இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக இருக்கிற இந்த பவுல் கூறுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட தான் இருக்கணும். அப்ப அவர் சொல்லுகிற காரியம், நீங்க என்னோட கூட எப்படி ஐக்கியமா இருக்கிறீங்க? என்னோட கூட நீங்க எப்படி ஐக்கியமா இருக்கிறீங்க? என்னை உண்மையிலே நீங்க நேசிச்சீங்கன்னா, உண்மையிலே நீங்க என்னோட கூட ஐக்கியப்படக்கூடியவர் என்றால் நீங்க இந்த உணர்ச்சியிலையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே போலதான் பிதாவின் இடத்திலே கிறிஸ்துவ என்ன பண்றாரு? என் பிள்ளை இன்னைக்கு திரும்பிட்டான், இன்னைக்கு மனம் திரும்பிட்டான். நம்முடைய சுபாவங்களை நம்ம சிந்தித்து பாருங்க. எத்தனை நேரங்கள்ல நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு அவருடைய திருச்சமூகத்துக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? எவ்வளவு காரியங்கள் நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் அதுதான். இந்த பாடம் நமக்கு கற்றுக் ஒருவேளை இது ஒரு அடிமைக்காக பவுல் இறங்கி பேசின ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிலேமோன் என்கிற ஒரு ஐஸ்வர்யான இடத்திலே அவர் மன்றாடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாமே தவிர, இது நிமித்தம் என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயலை கிறிஸ்து எனக்காக இந்த பூமியிலே செய்து முடித்தார். நீங்களாம் எப்படி இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம், பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். அப்படி அடிமைகளாக இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு அவருடைய திருச்சமூகத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இன்றும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இதே பரிந்து பேசல் தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்காக? இந்த ஒனேசிமுக்காக பவுல் பிலேமோனிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே வருகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். இங்க பாருங்க 18 அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் காணப்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். இங்கே நாம் எல்லா இடங்களிலுமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பவுல் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய. இப்ப என்னுடைய கடன்களையும் என்னுடைய பாவங்களையும் கிறிஸ்து எனக்காக என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவங்கள் எவ்வளவோ அவருடைய சமூகத்திலே கிட்டி சேர்வதற்கு தகுதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி இருந்தது. அதே போல ஒனேசிமுடைய அந்த பாவமும் மறுபடியும் இந்த பிலேமோனிடத்தில் வேலை செய்வதற்கு எந்த விதமான தகுதியை இழந்து காணப்பட்டது. அவன் வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையை கிடந்து சாகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்படியாகத்தான் இந்த பாவத்திலே உழன்று பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் உங்களையும் என்னையும் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுகிறார் பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துகளும். கிறிஸ்துவும் நமக்காக அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லி, பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். அவரிடத்துல எந்த ஒரு பாவமே இல்லை. ஆனால் என்ன பண்ணாரு? இங்கே பவுல் ஏதாவது குற்றம் செய்திருந்தாரா? பவுல் ஏதாவது அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஆனா பவுல் சொல்றாரு, அவன் ஏதாவது கடன் பெற்றிருந்தாலும் சரி, இல்ல நீ வேற ஏதாவது உங்களுக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் இருந்தாலும் சரி,
அது என் கணக்குல வச்சுக்கொள்ளுங்க. அதே போலதான் கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே கேட்டுக்கிட்டே இருக்கிறார், ஆண்டவரே இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக நான் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறேன், தயவு செய்து அந்த பிள்ளைய மன்னிங்க. நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் ஒருவேளை தேவனுடைய கிருபை இருக்கிறபடினாலே நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருப்பதற்காக அல்ல, நாம் பாவத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் கிருபை என்னை ஒவ்வொரு நாளும் தாங்கி செல்கிறது. இங்கே ரோமர் 6:1 வாசிக்கிறோம், கிருபை இருக்கிறபடினாலே நாம் பாவத்திலே நிலை நிற்கலாமோ நாம் நிற்கக்கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உளையான சேற்றிலிருந்து நம்ம ஜெபிக்கும் போதும் பயங்கரமா ஜெபம் பண்ணுவோம். உளையான சேற்றிலும் அக்கிரமங்களின் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, நீர் எங்களை மீட்டீரே என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது சோத்திரம் செலுத்தும் போது பயங்கரமா நம்முடைய வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டதான நடைமுறை வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நான் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்காத பட்சத்துல நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து எந்த விதமான பிரயோஜனமே இல்லை. நான் தான் சொன்னேன், முதல்ல எனக்கு வரக்கூடிய நன்மை அல்லது எனக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி என்னுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அல்லது என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது என்னுடைய பக்கத்தில் இருக்கவர்களோ நான் விட்டுக் கொடுத்து அதுல மகிழ்ந்திருக்கும் போதுதான் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கவே முடியும். இல்லைன்னா நான் உன்னை நேசிப்பது, ஏன்னா அதுதான் பிரதான கற்பனையாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கற்பனையிலே பிரதான கற்பனை இதுதான், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்பதுதான் நீ மற்ற எல்லா கற்பனைகளுக்கும் மேலான கற்பனை இதுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி இருக்கிறப்போ இந்த கற்பனையை என்னால கை கொள்ள முடியலனா வேற எந்த கற்பனையை என்னால கை கொள்ளவே முடியாது. கண்ட சகோதரத்தை அன்பு பெற முடியாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? எவ்வளவு காரியங்கள் உண்டு வேதத்திலே. அப்போ இந்த மாதிரி இவ்வளவு ஒரு இது சகோதரனும் கிடையாது, அவருக்கு உறவு முறையும் கிடையாது, எந்த விதத்திலையுமே இவ்வளவு பரிந்து பேச வேண்டும் இல்ல மன்றாட வேண்டிய அவசியமே இல்லை இந்த உறவுக்காக. ஆனா பவுல் பாருங்க எவ்வளவு அற்புதமாய் அந்த மன்றாடை பாருங்க. அடுத்தது பாருங்க, பவுலாகிய நான் 19 வசனம், பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். இந்த நிருபம் யார் எழுதினது? இந்த ஒரு நிருபத்தை யார் மட்டும் எழுதியிருக்கிறார்? பவுல் மாத்திரம்தான் இதை எழுதினார். உடனே தீமோத்தேயு இருந்தாலும் கூட யாருடைய கையில் எழுதினாரா? சொந்த கையில எழுதினார். நான் ஏன் முதல்ல முன்னாடி எல்லாத்தையும் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, எல்லா நிருபங்கள் எழுதும் போதும் அவருடைய ஆலோசனையின் பேர்ல எழுதியிருக்க கூடும். இப்போ கொரிந்து சபைக்கு எழுதினார்னா கூட தீமோத்தேயு இருந்திருப்பாரு, பிரதர் இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்க விபச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது, விக்கிரக ஆராதனை தலைவிரிச்சு ஆடுது. ரோமர் சபைக்கு ரோமாபுரிக்கு எழுதும் போது என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை மையமா வச்சே இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, விருத்த சேதத்தை முக்கியத்துவப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் குறிச்சு எழுதுங்க அப்படிங்கிறத யாரோ ஒருத்தர் சொல்லிதான் என்ன பண்றாரு பவுல் எழுதுறார். ஆனால் இந்த நிருபத்தை எழுதும் போது மாத்திரம் தன்னுடைய சொந்த கையிலே எழுதினேன் என்று சொல்ல பாருங்க. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்ல இவ்வளவு விஷயங்களையும் சொல்லிட்டு நான் சுக்கா என்ன சொல்றாருன்னா, நீங்க இதை செய்வேன்னு சொல்லி எனக்கு என்ன இருக்கு, நிச்சயமான ஒரு உறுதி இருக்கு. இது நிமித்தமா என்னுடைய மனசு இளைப்பாரட்டும், நீர் செய்கிற இந்த நன்மை நிமித்தமாக என்னுடைய மனசு இளைப்பாரட்டும். நன்மைனா என்ன? நான் உன்னைசிப்பவர் உங்க வீட்டுக்கு மறுபடியும் அனுப்புறேன், அனுப்பும் போது அவனை நீர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வீரோ அதே போல அவனை ஏற்றுக்கொள்ளும். அவன் உனக்கு ஏதாவது செலுத்த வேண்டியது அல்லது ஏதாவது கடன்பட்டது உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும். வைத்துக் கொள்வோடு மாத்திரமல்ல, இவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்பதை எப்படி எழுதுகிறார் பாருங்க. நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் சொல்லுவீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்க. நீர் எல்லாவற்றையும் கேட்பீர், எல்லாவற்றையும் எனக்காக நீர் செய்வீர் என்று சொல்லி நிச்சயித்து நான் இதை எழுதுகிறேன். இதை நான் வேற யாரையும் வச்சு எழுதல, இது என்னுடைய சொந்த கையால நான் எழுதுறேன். அதனால நீ இதை செய்துதான்
ஆகணும் அப்படிங்கறத ஒரு என்ன சொல்ற ஒரு அன்பின் நிமித்தமாய், அவர் அன்பின் நிமித்தமாக தான் மன்றாடுகிறேன்னு சொல்றாரு. முதல்ல எழுதும்போதே சொல்லிட்டாரு, நான் அன்பின் நிமித்தமா தான் இதை மன்றாடுகிறேன், என்னுடைய அதிகாரத்தினாலேயோ என்னுடைய சுய வற்புறுத்தலினாலேயோ நான் இதை எழுதவே இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு அன்பின் நிமித்தமுக்கு இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் சொல்லிட்டு தான் இதை எழுதினார். இங்க அடுத்து பின்னாடி வரும்போது, மேலும் உங்கள் விண்ணப்பங்களிலே நான் உங்களுக்கு அனுகிரகிக்கப்பட வேண்டும் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாளும் ஆகிய மார்க்கும் அரிஸ்தருக்கும் தேவாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள். இப்போ என்ன செய்யறாரு பாருங்க, இதோட கூட அவர் நிறுத்தி விடல. இந்த ஒனேசிமை அனுப்பிட்டு அவருக்கு என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல இந்த அடிமைகளை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காத அல்லது அவங்களுக்கு துரோகமான செயல் அல்லது அவங்க விரும்பாத செயலை இந்த அடிமைகள் செய்து விட்டால் கொன்று போடுவதற்கும் என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கிறது. யாருக்கு? அந்த எஜமானுக்கு. அந்த எஜமான் யார் காசு கொடுத்து வாங்கினாங்களோ அந்த அடிமையை கொன்று போடுவதற்கு கூட அதிகாரம் இருக்கிறது. ஆகவேதான் பவுல் என்ன பண்றாரு, நானும் வர்றதுக்கு சீக்கிரமா வரணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக ஒரு வீட்டை அல்லது எனக்கு ஒரு ஸ்தலத்தை அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணுங்க நான் தங்குவதற்கு. ஏன் அவர் ஸ்பெசிபிக்கா கேட்காருன்னா, அவருக்கு என்ன ஆயிடுச்சு, வயசு முதிர்வு ஆயிப்போச்சு, எல்லாரோடும் கூட தங்குவதற்கு அவருக்கு என்ன இல்ல, தெம்பு இல்லை. இப்ப நம்ம ஒரு முதிர் வயதான ஒரு ஊழியக்காரங்க வந்தா நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், அவங்க எப்படியாவது தங்குவதற்கு அவங்களுக்கு பிளெக்சிபிளா, அதாவது அவங்களுக்கு வசதி கேட்காரு போல என்ன பண்ணுவோம், இப்ப நாங்களாம் வந்து எங்கனாலும் தூங்கி வச்சு போய்க்கிறோம், அது பிரச்சனையே இல்ல. ஆனா ஒரு முதிர் வயதுல அவருக்கு பலவீனங்கள் இருக்கும், அவங்களால கீழே தூங்க முடியாது, கட்டில தான் படுக்க வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யார் இருக்கிறார், பவுல் இருக்கிறார். அந்த காரணத்தை மையமாக வைத்துதான் அவர் என்ன சொல்றாரு, நான் அங்க வந்து தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, எனக்கு ஒரு ரூம் ஏற்பாடு செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அது சொன்னதோடு மாத்திரம் இல்ல, உமக்கு என்னோட கூட இருக்கிற என்னுடைய சகோதரர்களும் என்ன பண்றாங்க, வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கடைசியாக நிறைவு செய்கிறதை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. இந்த நிருபத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்பதை இதில் அநேக விளக்கங்கள் அல்லது இன்னும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் அநேகம் இருந்திருந்தாலும் கூட கர்த்தர் இந்த நாளிலே இந்த பிலமோனுக்கு எழுதின இந்த சிறிய நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை ஆவிக்குரியான சிந்தனைக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்தி சென்றார் என்பதிலே நானும் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். விசேஷமாக நாம் இதில் கற்றுக்கொண்டதிலே மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இங்கே நாம் இந்த பிலமோனை தேவனுக்கு ஒப்பனையாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக பவுலையும் அடிமையாகிய அந்த ஒனேசிமுக்கு ஒப்பனையாக நீங்களும் நானும் மையமாக வைத்து பார்க்கும் போதுதான் இந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடை நாம் முழுமையாக கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்து என் மீது எவ்வளவாய் அன்பு செலுத்தினார், இந்த அன்பு நிமித்தமாக யாரிடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்தார் என்பதையும் இந்த வேத புத்தகத்தின் மூலமாக, இந்த நிறுவத்தின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இவ்வளவு ஆவிக்குரிய சிந்தனை இருக்கிற இந்த புஸ்தகம் இந்த வேத புத்தகத்துல இல்லாம இருந்திருந்தா நம்ம யோசிக்கலாமா? யோசிப்பதற்கே கிடையாது. ஏனென்றால் மிகப்பெரிய சத்தியம் நிறைந்த ஒரு நிருபம், சின்ன புஸ்தகம் தான், ஒரு சிறிய கடிதம். இது வந்து பெரிய புஸ்தகம் என்று சொல்வதற்கு இங்க எதுவுமே கிடையாது. ஒரு சிறிய ஒரு கடிதம், ஒரு தனிநபருக்கு. நீங்கள் மற்ற தீமோத்தேயு, தீத்து எல்லாருக்குமே தனிநபருக்கு தான் எழுதினாரு. தீமோத்தேயு, தீத்து எழுதுவது தனிநபர் நிருபம் தான். இருந்தாலும் கூட அதுல பல சபைக்குரிய சத்தியங்கள், அதாவது ஆவிக்குரிய நிறைய சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது ஒரு தனிநபருக்காக, ஒரு தனி மனிதனுக்கு எழுதப்பட்ட ஒரு சிறிய கடிதம், அவ்வளவுதான். பவுலுடைய காரியங்களிலே அவர் ஒனேசிமுக்காக இவ்வளவு பரிந்து பேசுவதற்கான நோக்கங்கள் என்ன? ஒனேசிமு என்பவன் அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டாய், அதாவது என்றைக்கு பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு விடுதலை பெற்றானோ அன்றிலிருந்து பவுலுக்கு உகந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தான். ஏன்னா அதுதான் வெளிப்பாடு, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நிருபமாக நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒனேசிமு இந்த அளவுக்கு மனமாறவில்லை என்றால் இந்த புத்தகம் எழுத வேண்டிய அவசியமே இல்லாத போயிருக்கும். அந்த ஒனேசிமுடைய மனம் திரும்புதல் தான் இந்த நிருபமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் அதுதான். என்றைக்கு நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டனோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை, அல்லது மனம் திரும்ப மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபாவத்தினுடைய கனிகளை நான் கொடுக்காத பட்சத்துல என்னுடைய வாழ்க்கை மாறி எந்த பிரயோஜனமே இல்லை. ரட்சிக்கப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இல்லையா? இப்போ மத்தேயு 4:17 வாசிங்க.
மத்தேயு 4:17. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம். அன்று முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார். முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா? அவருடைய பிரசங்கம், நீ மனம் திரும்பினாதான் அவனுக்கு என்னது? பரலோக ராஜ்யம். நீ ரட்சிக்கப்பட்டங்கிற போர்வையில வாழ்றதா அவனுக்கு என்ன கிடையாது? பரலோக ராஜ்யமே கிடையாது. ஒரு மனம் திரும்பி ரட்சிக்கப்படலாம் ஒரு பிரயோஜனமே இல்ல. முதலாவது தேவை ஒரு மனிதனுடைய மனமாற்றம். இதே மனமாற்றம் தான் எங்க கிடைச்சது? இந்த உணேசிமிட நம்ம கண்டுகொள்ள முடிஞ்சது. உணேசிமி பாவத்துல ஒரு தவறு செஞ்சுட்டு தான் சிறைச்சாலைக்கு வந்தான். அந்த முழுமையான ஒரு மனமாற்றம் தான் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு பேருதவியாக இருந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10:22 வாசிங்க. ஏன்னா மனம் திரும்பியாச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே இருக்கு. கடைசியில் மத்தேயு 10:22 2 ஏன் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். புரியுதுங்களா இல்லையா? மனம் திரும்பி முடிவு பரியந்தம் அந்த மனம் திரும்புதல்ல நிலை நிற்கவங்க மாத்திரம் எங்க முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். நான் மனம் திரும்பிட்டேன், ஆனா ரட்சிப்பை நான் இழந்து போனா எனக்கு எந்த பிரயோஜனமே இல்ல. எபிரேயர் 2:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் பெற்ற இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? நியாயத்திற்கு நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நம்ம பரலோகராட்சி போகவே முடியாது. ஏன் தெரியுமா? மனம் திரும்பாத பட்சத்துல. மனம் திரும்பிட்டா எனக்கு என்ன இல்ல? நியாயத்தீர்ப்பு இல்ல. அப்ப நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மனம் திரும்பிதான் எல்லாரும் இருக்கிறோமா? ஏன்னா ஆண்டவர் தேவாலயத்துல இருந்தா வெளியே வந்து முதல் பிரசங்கமே அதுதான், நீ பரலோகராட்சிக்கு போகணுமா? மனம் திரும்பாம எங்க முடியாது? பரலோகராட்சி போகவே முடியாது. சும்மா திருச்சபைக்கு வரதுனாலயோ இல்ல நீங்க டெய்லி வேதத்தை வாசிக்கிறதுனாலயோ இல்ல டெய்லி ஜெபம் பண்றதுனாலயோ நீங்க எங்க போக முடியாது? பரலோகராட்சிக்கு போக முடியாது. மனம் திரும்பி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் என்னுடைய செயல்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். நான் மனம் திரும்பாமே என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் மாற்றாமலே என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், ஆனா நான் வேத வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி பேரளவிலே நான் வாழும் போது பரலோகராஜ்யத்துக்கு போகவே முடியாது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் தான் பரலோகராஜ்யம் போக முடியும். மனம் திரும்பிட்டா நிச்சயமா என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படத்தான் செய்வோம். ஆனா அதை குறிச்சு எனக்கு வருத்தமே இல்லை. அந்த பகையை நான் பிரச்சனையாவே நான் எடுத்துக்கவே கூடாது. அதுதான் எனக்கு ஜெயமாக மாறணும். அப்படி வாழ்க்கை வாழும்போதுதான் நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தில் செல்வதற்கு தகுதியுடையவர்களாய் நீங்களும் நானும் மாற முடியும். இன்றைக்கு நாம் இந்த நிருபத்தில் இருந்து ஒரு சிறிய நிருபமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களோடு கூட கர்த்தரை இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கற்றுக்கொண்ட பகுதி, நான் மனம் திரும்பி ஒனேசிமுசை போல முழுமையாக ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே அவருடைய சமூகத்தில் பிதாவுடைய வலது வாசத்தில் நாம் வீட்டிருக்கக்கூடியவர்களாய் தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுத்தும். ஆமென்.